பல்லடம் தாலுகா வியாபாரி சங்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கின்ற நாகராஜன் என்கின்ற நான் கடந்த 23 ஆண்டுகளாக பல்லடம் நகராட்சி இந்த வணிக வளாகத்தை கட்டிய பொழுது 3200 ரூபாய் வாடகைக்கு வந்து இன்றைக்கு 33,000 ரூபாய் வாடகை செலுத்துகின்ற கண்டிஷன் இருக்கின்ற பொழுது அப்பொழுதெல்லாம் இங்கு ஆக்கிரமிப்புகள் அதிகமாக இல்லை. சாலைகளிலே இப்போது ஆக்கிரமிப்புகள் அதிகமாகி எங்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி கொண்டிருக்கிறது. இதை இன்றைக்கு எடுப்பார்கள் நாளைக்கு எடுப்பார்கள் என்று கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக நாங்களும் போராடி மன்றாடி எத்தனையோ மனுக்களை கொடுத்து எவ்வளவோ முயற்சிகள் செய்து எத்தனையோ ஆர்ப்பாட்டங்களை செய்து இதுவரைக்கும் செய்தப்படாத ஆர்ப்பாட்டங்களே இல்லை. அத்தனை ஆர்ப்பாட்டங்கள் கருப்பு கொடி கட்டியது அனைத்தும் செய்தும் இன்றைக்கு வரைக்கும் எல்லளவும் நடவடிக்கை எடுக்கவில்லை. இப்படியே இருந்தால் இந்த 150 கடைக்காரர்களுடைய வாழ்வாதாரம் என்ன ஆவது? ஒரு மாதம் வாடகை கட்டவில்லை என்றால் நீங்கள் வந்து கடையை பூட்டி சீல் வைக்கிறீர்கள். எங்களுடைய ஒரு மாத வருமானம் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? எங்களுடைய நிலைமை என்ன? குடிப்பதற்கு தண்ணி இல்லை, பொது கழிப்பிடம் கிடையாது, பார்க்கிங் வசதி கிடையாது, வண்டி வாகனம் வந்து மூட்டை இறக்குவது கிடையாது. அத்தனையும் ஆக்கிரமிப்பு ரோட்டிலே சாலைகளிலே கடைகளை போட்டுக்கொண்டு கிட்டத்தட்ட அவர்கள் 10 மணி வரை இங்கே இருக்கிறார்கள். ஒரு கடைகளில் 2 கடை, காமராஜர் சிலையிலிருந்து அண்ணா சிலை வரையில் 2 சாலைகளிலும் 2 ஆக்கிரமிப்புகளை அடைத்து ஒரு வண்டி வாகனங்கள் வருவதற்கு நிறுத்துவதற்கு எந்த விதமான போக்குவரத்துக்கு பொதுமக்களுக்கு ஒரு ஆம்புலன்ஸு கூட எமர்ஜென்சிக்கு வர முடியாது. இந்த வீதியில் அது திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது ஆயிடுச்சுன்னா திருச்சி ரோட்டில் தான் போனால் இந்த ரோட்டில் வரவே முடியாது. ஒரு எமர்ஜென்சி ஃபயர் சர்வீஸ் வண்டியோ ஒரு ஆம்புலன்ஸோ ஒரு பிரசவ வண்டி ஏதோ ஒரு ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு வர்றாங்க போகிறாங்க, அது கூட வர முடியாது. யோக்கியதில் இந்த ரோட்டை இன்றைக்கு வரைக்கும் நகராட்சி நிர்வாகம் வச்சுருக்குது. இதற்கு நிரந்தர தீர்வு வேணும்னு சொல்லி நாங்களும் மனு கொடுத்து பார்த்தாச்சு, மந்திரிகிட்ட போயாச்சு, எத்தனையோ முயற்சியெல்லாம் பண்ணி பார்த்தோம். இன்றைக்கு வரைக்கும் இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடையாது. இந்த நிரந்தர தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு எங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காகவே கலெக்டருக்கு மனு கொடுத்திருக்கிறோம். இன்றும் இங்கே இருக்கிறோம். இதுவரை எந்த அதிகாரியும் ஏன் இப்படி இருக்கிறது, என்ன காரணம், உங்களுக்கு தீர்வு காண்கிறோம் என்று எந்த பேச்சுவார்த்தைக்கும் இதுவரைக்கும் எங்களை அழைக்கவும் இல்லை, அவர்கள் பார்க்கவும் இல்லை. இவர்கள் ஏதோ செய்து கொண்டிருப்பார்கள் வழக்கம் போல, நாம் எப்பவும் போல இருந்து கொண்டிருக்கலாம் என்று இருக்கிறார்கள். இந்த போராட்டம் இதோடு நிற்கப் போவதில்லை. இது மீண்டும் வெடிக்கும். கடையடைப்பு, தொடர் கடையடைப்பு, சாலை மறியல் அனைத்தும் நடக்கும். எங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும் வரை எங்களுடைய அடிப்படை வசதிகளை கேள்விக்குறியாக வைத்திருக்க அடிப்படை வசதி அனைத்தும் நிறைவேற்றும் வரை எங்களுடைய போராட்டங்கள் தொடரும் என்பதை பல்லடம் தினசரி மார்க்கெட் வியாபாரிகள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம்.